ஸ்கூல்ஸ்ல வந்து கிளாஸ் இல்லாம டீச்சர்ஸ் இல்லாம அந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல வந்து பசங்களை வந்துட்டு டாய்லெட் வாஷ் பண்ண விட்டுருக்காங்க. இங்கே வந்துட்டு லாலா கட சாந்தி பாட்டுக்கு போஸ்டர் ஓட்டினவன் கல்வி அமைச்சர், நின்றுக்கு நான் 5 படுத்துக்கு நான் 10 இப்படின்னு பேசினவன் உயர்கல்வி அமைச்சர். இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மாணவர்களுடைய தரத்தை பற்றி நீங்கள் அவங்களுடைய அந்த கல்வி தரத்தை பற்றி நம்ம பேசுவதற்கு விவாதிப்பதற்கு கூட இங்கே சூழல் கிடையாது. இவன் நடித்த 20 படத்துக்கு இவனுக்கு ஒரு ரசிகர் மன்றம் ஒரு கேடு. அந்த ரசிகர் மன்றத்துக்கு இவன் தலைவனா, இவன் ரசிகர் மன்றத்துக்கு தலைவனாக இருந்தான்னு இவன் வந்து கல்வி அமைச்சர். அப்புறம் எங்கேருந்து உருப்படும்? பேரனை நீ பண்ண முடியா? சரி, உன் வீட்டுக்கு அக்கூச உன் குடும்பத்தினர் யாராவது கழுவிப்பாங்க. செந்தாமரை நடத்தக்கூடிய அந்த பள்ளியில், சன்ஷைன் ஸ்கூலில் இந்த மாதிரி பள்ளி மாணவர்கள் நடத்தி இருந்தால் அந்த பேரண்ட்ஸ் சும்மா இருந்திருப்பாங்களா? இல்லை, நங்கநல்லூரில் ஒரு பள்ளிக்கூடம் இயங்கிட்டு இருக்கு, கிறித்துவ இயக்கம் நடத்துகின்ற பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை சன்ஷைனுக்கு கொடுங்கன்னு சண்டை. அது கொடுக்காததுனால முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னா, அறிவிப்பு, ஹஜ் பயனாளிகளுக்கு நாங்கள் அங்கே ஒரு தங்குமிடம் கட்டுவோம். இப்போ இந்த அறிவிப்பை கொடுத்ததுனால அதை வச்சு மிரட்டுறது. அறிவிப்பை அமல்படுத்திட்டோமா, இல்லை நீ எனக்கு வித்துட்டு போறியா? அறிவிப்பை அமல்படுத்தினா உனக்கு எதுவும் கிடைக்காது, இல்லை இந்த இடத்த எனக்கு வித்துரு. இடமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க கோமதி தேசி. இப்போ சமீபத்தில் அரசியல் நடக்கிற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு உடனுக்குடன் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு கிஷோர் கே சுவாமி அவர்கள் இருக்காங்க. வணக்கம். இப்போ புதுக்கோட்டையில் ஒரு பள்ளியில் 10 வயசுக்கு கீழே இருக்க பசங்களை வந்துட்டு கழிவறை கழுவ சொல்லியிருக்க விஷயம் அது காணொலியாகவே வெளியே வந்திருக்கு. இப்போ இதை எப்படி பார்க்கலாம்? ஏன்னா ஆப்வியஸாக வந்துட்டு ஸ்கூல்ஸ் இல்லாமல், லைக் ஸ்கூல்ஸில் வந்து கிளாஸ் இல்லாமல் டீச்சர்ஸ் இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த மாதிரி டைமில் வந்துட்டு பசங்களை வந்துட்டு டாய்லெட் வாஷ் பண்ண விட்டுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறது? இது ஒரு அசார்ட்டடான ஒரு சம்பவம் கிடையாது. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து நம்மளுடைய பார்வைக்கு வருது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா, தாம்பரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய சத்துணவு கூடம் மிக மோசமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த காணொலியும் வெளியே வந்தது. இது எந்த நேரத்தில் இது வெளியே வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு ஊர்லேயும் முதலமைச்சர் சென்று கருணாநிதியுடைய சிலையை திறந்து வைத்துக்கொண்டு, கருணாநிதி பேரில் அரங்கங்களை திறந்து வைத்துக்கொண்டு, இங்கே ஓடாத கல்தேர் இருக்கக்கூடிய இந்த வள்ளுவர் கோட்டத்தில் ஓடாத கல்தேர் இருக்கக்கூடிய அதற்கு ஒட்டடை அடித்து சுண்ணாம்பு பூசி அதற்கு வந்து பார்த்திங்கன்னா 80 கோடி ரூபாய் செலவு செய்து கருணாநிதியுடைய படத்தை, அங்கே வள்ளுவருடைய படத்தை விட முக்கியமாக கருணாநிதியுடைய படத்தை வைத்து இவர்கள் விளம்பரம் தேடிக்கொண்டிருக்கின்ற அதே காலகட்டத்தில் இது நடக்குது. அப்போ ஒப்புக்கு அமைச்சர் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் உட்கார்ந்து இந்த மாணவர்களுடன் சாப்பிடுவது போல ஒரு விளம்பரத்தை நடத்திவிட்டு, இன்னொன்று ஒப்புக்கு இந்த முதலமைச்சர் பார்த்திங்கனாக்கா இந்த மாணவிகள் மாணவர்களுடன் கலந்துரையாடுவது போல காட்டிக்கொண்டு இதெல்லாம் பண்ணும்பொழுது அதே காலகட்டத்தில் இதெல்லாமும் நடக்கும். இப்போ கேள்வி கேட்க தோணுது இல்லை, கல்வி அமைச்சர் எங்கே போனார் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறோம், யாரை நம்ம கல்வி அமைச்சராக வச்சுருக்கோம், இங்கே யாரெல்லாம் நம்ம அமைச்சரவையில் இருக்காங்க அதை யோசிச்சு பாருங்கள். இங்கே வந்துட்டு லாலா கட சாந்தி பாட்டுக்கு போஸ்டர் ஓட்டினவன் கல்வி அமைச்சர், நின்றுக்கு நான் 5 படுத்துக்கு நான் 10 இப்படின்னு பேசினவன் உயர்கல்வி அமைச்சர். இவனை எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நீங்கள் வந்து மாணவர்களுடைய தரத்தை பற்றி நீங்கள் அவங்களுடைய அந்த கல்வி தரத்தை பற்றி நம்ம பேசுவதற்கு விவாதிப்பதற்கு கூட இங்கே சூழல் கிடையாது. ஒன்றுமில்லை, ஒரு மத போதகர் இங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து அவர் ஒரு போதனையே சொல்லிட்டாரு அப்படின்றதுக்கு இது ஏன் ஏரியா, இங்கே யாரும் உள்ளே வர முடியாது. சொன்னது யார்? சொன்னது இந்த கல்வி அமைச்சர். இந்த கல்வி அமைச்சர் இப்போ எங்கே இருக்காப்புல? உதவாநிதியோடு நின்றுட்டுருக்காப்புல. துணை பொம்மையுடன் இவர் காட்சியளிக்கிறார். எங்கே? அப்பா பேச்சு தட்டாத பிள்ளையாக நான் அரசியல் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத வந்து பார்த்து ரசித்து சிரிச்சிட்டு இருக்காப்புல. ஏன்னா ரசிகர் மன்ற தலைவர் தானே. இவன் நடித்த 20 படத்துக்கு இவனுக்கு ஒரு ரசிகர் மன்றம் ஒரு கேடு. அந்த ரசிகர் மன்றத்துக்கு இவன் தலைவனா, இவன் ரசிகர் மன்றத்துக்கு தலைவனாக இருந்தான்னு இவன் வந்து கல்வி அமைச்சர். அப்புறம் எங்கேருந்து உருப்படும்? மாடர்ன் அம்பேத்கர் எங்கே போனார்? ஏன் இதெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு அவர் ரெடியா? யார் அது மாடர்ன் அம்பேத்கர்? மாடர்ன் அம்பேத்கர் ஒருத்தர் வந்திருக்காரு சார், தெரியாத அவங்களுக்கு? தெரியலையே, யார் அது சொல்லுங்க. கோட் சூட்லாம் போட்டுட்டு அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. யார் அது? திருமாவளவன் அவர்கள். திருமாவளவன் அவர்களை சொல்கிறீங்களா? கல்வியை பற்றிச்சு அவரை பொறுத்தவரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து அவருக்கு பிளாஸ்டிக் சேர் கொடுத்தாலே அது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, சலுகையாக பார்க்கக்கூடியவர். அவரிடம் நீங்கள் இதெல்லாம் கேட்க முடியுமா? இப்போ நீங்கள் அவரிடம் போய் சேர்ன்றீர்கள் என்றால் இது மாதிரி இருக்குது, கல்வித்தரம் இந்த மாதிரி இருக்குது, மாணவர்கள் இந்த மாதிரி இம்சிக்கப்படுகிறார்கள், இது மாதிரிலாம் பயன்படுத்தப்படுகிறார்கள், இப்படியெல்லாம் இருக்குன்னா இதற்கு ஒரு நேரடியான பதில் கொடுக்க மாட்டார். உடனே என்ன சொல்வார் என்றால், சனாதன சக்திகளை எதிர்ப்பதற்காக நாங்கள் திமுகவுடன் கைகோர்த்திருக்கிறோம் இப்படின்னு பேசுவார். ஆனால் தப்பு பண்ணுறது திமுக. அதுதான் சொல்கிறேன், ஆட்சியாளர்கள் தவறு செய்யும் பொழுது, தவறை இழைக்கும் பொழுது தட்டி கேட்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் கட்சிக்காரர்கள். எந்த கட்சியாகவும் இருக்கட்டும்.
நான் சொல்கிறது திமுகவே இதெல்லாம் அவங்க கேட்கணும். ஏன்னா இது ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறு அப்படின்னும் பொழுது இது எல்லாரும் தார்மீக உரிமை இருக்குல்ல கேட்குறதுக்கு. அப்போ நீங்கள் வந்து இந்த ஆட்சியில் பங்கு வகிக்கிறீங்களா? இல்லை. நீங்கள் வந்து டெக்னிக்கலி ஃபார் ஆல் ப்ராக்டிக்கல் பர்பஸஸ் நீங்கள் எதிர்க்கட்சி தான். அதைத்தான் வந்து ரொம்ப அருமையாக அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னார். ஏங்க ஆட்சியில் பங்கு வகிக்கிறதுனால நீங்கள் எதிர்க்கட்சி தாங்க. சரி, நீங்கள் கூட்டணி கட்சியாகவே இருக்கீங்கன்னா கூட இதை ஏன் நீங்கள் தோழமை சுட்டுதல் என்பது போல ஒரு நொட்டுதலாக சொல்லக்கூடாது? உங்களை எது தடுத்தது? எதுவுமே தடுக்கலையே. ஆனால் இதையெல்லாம் விட்டு விட்டார்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு இவர்கள் திரும்ப திரும்ப சனாதனத்தை தூக்கி பிடிக்கிறோம், மதவாத சக்திகளை நாங்கள் வந்து இப்போ எந்த மதவாத சக்தி வந்து மாணவர்களை இது போல நடத்த வேண்டும் என்று சொல்லி கொடுத்தது? கேட்டால் உத்தரப்பிரதேசை இப்பார், குஜராத்தை இப்பார், இப்போ பீகாரை இப்பார். நாங்கள்லாம் பார்க்க மாட்டோம், இங்கே தான் பார்ப்போம். நீ சொல்லு, நீ தான் ஆட்சியில் இருக்க, நீ பதில் சொல்லு. நீ வந்து ஏன் இது நடக்குது அப்படின்னா இது ஏன் நடக்குதுன்றதுக்கு இந்த தவறு நடந்து விட்டது, இதற்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு முதலமைச்சர் இருக்க வேண்டும், அல்லது ஒரு குறைந்தபட்சம் அந்த கல்வி அமைச்சர் இருக்க வேண்டும். நீ அதுதான் உன்னுடைய ரசிகர் மன்ற வேலையை தானே நீ பார்த்துக்கிட்டு இருக்க. அப்புறம் நீ எங்கேருந்து வந்து உன்னுடைய துறையை சார்ந்து பார்க்க போகிற? உன்னால் சொல்ல முடிஞ்சதில் ப்ரெஸ் மீட்டில் வந்து உட்காந்து எனக்கு இன்னும் வந்து ஞாபகம் இருக்குது. என் ஏரியாவில் நடந்தால் நான் கேட்பேன். சரி, இப்போ ஏரியாவில் நடந்திருக்கு என்ன கேட்குறேன், என்ன பிடிங்கிட்டு இருக்கேன்? இதே ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு, தமிழ்நாடு வந்து ஓரணியில் இருக்கும்போது எந்த காவியும் உள்ளே வர முடியாது. சரி, இந்த பாவிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்ன்றதான கேள்வி. காவி உள்ளே வர முடியாது. சரி, அதுக்காக இந்த அயோக்கிய பாவிகளை நம்ம அனுமதிக்கணுமா? மக்களுக்கு தெரியணுமே. அது மக்களுக்கு தெரிந்ததுனால தானே அவங்க இப்போ உதறலில் இன்னும் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் வேற என்னமோ பேசுகிறாங்க சம்மந்தமே இல்லாமல். நீங்கள் தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது, இன்னும் 8 மாதங்களில் தேர்தல் வரவிருக்கிறது. தேர்தல் காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள், இந்த அன்றாட பிரச்சனைகளை மட்டும்தான் மக்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும், அதாவது அரசியல்வாதிகள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சரி, அதையெல்லாம் விட்டுவிட்டீங்க. தொகுதி மறுசீரமைப்பு என்று சொல்கிறார்கள். அது எப்போ? 2029க்கு. அது இப்போவே இவர் கொடி பிடிக்கிறார். சரியா? அடுத்து சனாதன சக்திகள் இங்கே உள்ளே வந்து விட்டால் அதுதான் அப்புறம் எடப்பாடி கேட்குறாரு, 2001 என்னப்பா பண்ணீங்க? இதே சனாதன சக்திகளுடன் இதே திருமாவளவன் கூட்டணி வைத்தார், இதே திமுக கூட்டணி வைத்தது. இவர்கள் எல்லோரும் தேர்தலை சந்தித்தார்கள், சட்டமன்ற பொது தேர்தலை சந்தித்தார்கள். அப்பொழுது உங்களுக்கு தெரியவில்லையா? அப்பொழுது தெரியலையா உனக்கு? அப்போது உனக்கு தேவைன்னா நீ என்ன வேணாலும் மாற்றிப்ப, உனக்கு தேவையில்லைன்னா சனாதன சக்திகள் நீ சனாதனம் கினாதனம் தள்ளி வச்சிரு. நான் கேட்குறது ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். நீ ஆட்சியில் இருந்திருக்க 4.5 ஆண்டுகள். இந்த 4.5 ஆண்டுகள் நீ இருந்ததோடைய அதோடைய ஒரு சாட்சியாக இந்த சம்பவத்தை நான் பார்க்கிறேன். என்ன? இந்த பள்ளிக்கூடத்தில் இந்த பள்ளி மாணவர்களே கழிவறையை சுத்தம் செய்ய வைக்கின்ற அவலம். சரியா? உன் பேரனை நீ பண்ண விடுவியா? அவங்க படித்த ஸ்கூலில் அது நடந்திருக்குமா? வாட்டெவர், உன் பேரனை நீ பண்ண முடியா? சரி, உன் வீட்டுக்கு அக்கூச உன் குடும்பத்தினர் யாராவது கழுவி இருப்பாங்களா? அப்போது அரசு பள்ளி மாணவர்கள் என்றால் இலக்காரம் இல்லையா? உன்னுடைய மகள் நடத்தக்கூடிய செந்தாமரை நடத்தக்கூடிய அந்த பள்ளியில் சன்ஷைன் ஸ்கூலில் இந்த மாதிரி பள்ளி மாணவர்கள் நடத்தி இருந்தால் அந்த பேரண்ட்ஸ் சும்மா இருந்திருப்பாங்களா? உன் குடும்பம் தானே பணம் சம்பாதிக்குது. சன்ஷைன் ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் வைத்து, அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சன்ஷைன் ஸ்கூலுடைய ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு கொடுத்து அது பன்மடங்கு உயர்ந்துருச்சு, எண்ணிக்கை உயர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லை, வரப்போகிற ஸ்கூலெல்லாம் கேட்குறாங்க என்னோடது. ஏன் 76 கிரவுண்டில் நங்கநல்லூரில் ஒரு பள்ளிக்கூடம் இயங்கிட்டு இருக்கு. அது ஒரு கிறித்துவ பள்ளிக்கூடம், கிறித்துவ இயக்கம் நடத்துகின்ற பள்ளிக்கூடம். அது பாரம்பரியமிக்க பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தை சன்ஷைனுக்கு கொடுங்கன்னு சண்டை. அது கொடுக்காததுனால முதலமைச்சர் என்ன செய்கிறாருன்னா அறிவிப்பு, ஹஜ் பயனாளிகளுக்கு நாங்கள் அங்கே ஒரு தங்குமிடம் கட்டுவோம். இப்போ இந்த அறிவிப்பை கொடுத்ததுனால அதை வச்சு மிரட்டுறது. அறிவிப்பை அமல்படுத்திட்டோமா, இல்லை நீ எனக்கு விற்றுட்டு போறியா? அறிவிப்பை அமல்படுத்தினா உனக்கு எதுவும் கிடைக்காது, இல்லை இந்த இடத்த எனக்கு விற்றுரு. இப்படியெல்லாம் பலவந்தமாக மிரட்டக்கூடிய ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கு. நேற்றைய முன்தினம் ஒரு காணொலி வெளியாகிருக்கு. நரிக்குறவர்களில் வந்துட்டு தீண்டாமை அப்படின்ற விஷயம் வந்துட்டு எங்களுக்கு இருக்குது, ஆனால் வந்துட்டு ஓட்டுன்னு வரும்பொழுது எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டாங்கல்ல, அப்போ வந்து தீண்டாமை இல்லையா அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. திமுகவோட ஸ்டாலின் அவர்கள் எங்கள் வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிட்டாங்க, இப்போ எங்களுக்கு தீண்டாமை நடக்குது, எங்கே போனார் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு கேள்வி. அவர் அங்கே வந்து சாப்பிட்ட பொழுது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டாமா எந்த அளவுக்கு அவர் தீண்டாமையை புரிந்து கொண்டிருக்கிறார்?
தீண்டாமை என்பது என்ன என்பதனை எந்த அளவுக்கு அவர் புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதனை நீங்கள் அவர் அந்த வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்ட தோரணையை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாமே. அந்த தோரணையில் ஒரு தட்டு வருது. அந்த தட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வடை இருக்குது, அப்புறம் இட்லி, அதுக்கு கார சட்னி, இந்த சட்னி, அந்த சட்னின்னு 3 சட்னி வகைகள் அங்கே இருக்குது. எந்த நரிக்கு ஒரு வீட்டில் வந்து டெய்லி வடை, கார சட்னி, அந்த சட்னி, இந்த சட்னின்னு? கருணாநிதி சமாதியில் நீ போய் இங்கேருந்து திருட்டு வந்து ஒரு ஊசி போனால் இது தயிர் வடையை வைக்கிறீங்க, சரியா? மற்றபடி எந்த நரிக்கு ஒரு வீட்டில் அது இருக்குது? அதுவும் பார்த்திங்கன்னா அது எவர் சில்வர் பிளேட். எந்த நரிக்கு ஒரு வீட்டில் இருக்குது? எல்லாமே செட்டப். அதில் அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இந்த செட்டப்புக்கு நடுவில் அவங்க கொஞ்சம் பாசத்தில் அவங்க சமைச்சதை கொண்டு வந்து அதை வச்சுட்டாங்க அந்த தட்டில். இவருக்கு தெரில, இவர் சாப்பிட்டுன்னு இருக்கும்போது அதையும் சாப்பிட்டாரு. ஏன்னா இவருக்கு எழுதி கொடுத்துற ஸ்கிரிப்ட் படி இவர் நடப்பார் இல்லையா? தட்டு வரும் சார், தட்டு வந்தோடனே நீங்கள் கையை வச்சு 2 புட்டு சாப்பிடணும் சார்னு. இவருடைய புட்டு சாப்பிடும்போது அங்கே ஒன்று இருக்கே ஒரு கலராக இருக்குன்னு அதை எடுத்து புட்டு சாப்பிட்டாரு. அதை சாப்பிடும்போது அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அந்த மாதிரி ரொம்ப நன்றி சார், நீங்கள் சாப்பிட்றீங்க, நானே சமைச்சது சார்னு அந்த அளவுக்கு ஒரு இருக்குது, நீயே சமைச்சியா அப்படின்ட்டு. அப்போ உடனே ஆமாம் சார் புறாக்கறி சார்னு அப்படியே துப்புறாருங்க, சரியா? அப்படியே மூடி வச்சுட்டு எஸ்கேப் அங்கேருந்து. இவ்வளவுதான் நீ தீண்டாமையை பற்றி புரிந்து வைத்து கொண்டது. அப்புறம் என்ன அதிமுக வந்து சமத்துவம் கொடுக்குது, தீண்டாமை இது பண்ணுது? அதான் நீ முதல்ல தீண்டாமை முதல்ல உங்ககிட்ட வந்து மனு கொடுக்க வராங்களே, அவங்க எப்படி நீ நடத்துற? என்னமோ அவங்க வந்து அதாவது இவர் என்னமோ மன்னர் பரம்பரை மாதிரி, கிளியோபாட்ரா வகையறால வந்தா மாதிரி, அவர்கள் எல்லாரும் அப்படி கீழ்நிலை மன்னர் மக்கள் போலவும் அந்த மனுவை அப்படி வாங்கி கொடுக்காத, அப்படி தள்ளி நில்லு. என்ன இது? உனக்கு அதாவது உன்னுடைய பிறப்பிலிருந்தே நீ வந்து வறுமையை பார்த்துருக்க முடியாது. ஏன்னா நீ பிறக்கும் பொழுதே உன்னுடைய தந்தை ஒரு அரசியல் கட்சி தலைவர். நீ சிறு வயதில் இருக்கும் பொழுதே உன்னுடைய தந்தை ஒரு எம்எல்ஏ. நீ கல்லூரி பருவம் எட்டும் பொழுதே உன்னுடைய தந்தை எதிர்கட்சி தலைவரோட சொல்ல முடியாது, முதலமைச்சர், எதிர்கட்சி துணைத் தலைவர், அதுக்கப்புறம் முதலமைச்சர், சரியா? வாழ்க்கையில் நீ எந்த இடத்திலும் வறுமை என்பதனை பார்த்திருக்கவே முடியாது, கஷ்டம் என்பதனை பார்த்திருக்கவே முடியாது. அதனால தான் நீ அந்த விமர்சனத்தை நம்ம வைப்போன்றதுனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எமர்ஜென்சியில் இவர் வந்து பாதிக்கப்பட்டார், இவர் தாக்கப்பட்டார், சிட்டிபாபு வந்து தடுத்து நிறுத்தவில்லை என்றால் இவர் இறந்து போயிருப்பார். இந்த கதையெல்லாம் அவங்க விடுறாங்க. நீ எமர்ஜென்சியில் எந்த கேஸுக்கு போன அப்படின்றது கேள்வி. அதுக்கு இது வரைக்கும் நேரடி பதில் இல்லை. ஆனால் நம்ம அந்த ஒரு விஷயத்தை விட்டுருவோம். இதை விடுத்து பார்த்தீர்கள் என்றால் நீ ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பியா? உன் வாழ்க்கையில் நீ ஏதாவது ஒரு கஷ்டத்தை அனுபவித்திருப்பாயா? நீ வந்து உன்னுடைய பெற்றோரை பார்த்து கொள்ள வேண்டும் பொருளாதார ரீதியாக அப்படின்ற பிரச்சனை உனக்கு இருக்கா? கிடையாது. சரி, உன்னுடைய பெற்றோரை அவர்கள் வயது மூப்பு அடைகின்ற அந்த சமயத்தில் அவங்களுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் அப்படின்ற பிரச்சனையாக உனக்கு இருக்கா? இல்லை. அதுவும் செல்வி பார்த்துக்குது, உனக்கு கிடையாது, சரியா? உனக்கு அந்த கவலையும் கிடையாது, சரியா? சரி, நீ பிள்ளைகளை பெற்றாய் இல்லையா? நீ பிள்ளைகளை பெற்று அந்த பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு உட்வர்ட்ஸ் கிரைப்பாட்டர் வாங்கி கொடுத்துருப்பியா? ஒரு ஃபேரக்ஸ் டப்பா வாங்கி கொடுத்துருப்பியா? அத்தனையும் மாவட்ட செயலாளர் பார்த்துக்கிட்டான். பெற்றது நீ, ஆனால் அவங்க ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க, சரியா? நீ ஏதாவது கவலைப்பட்டிருப்பியா? இதை வாங்கி தரணும், இது வாங்கணும். நீங்கள் எதாவது பார்த்துருப்பீங்க, இந்த மிஸ்ஸுவோடைய படம் ஒன்று இருக்குது. அந்த படத்தில் லக்ஷ்மி கணவராக வருவார், லக்ஷ்மியோட கணவராக இவர் ரகுவரன் வருவார். அதில் சம்சாரம் அது மின்சாரம், அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேரக்ஸ் டப்பாவெல்லாம் அப்படி அடுக்கி வச்சுருப்பார். என்னங்க இது, ஏங்க இப்படி அடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு, இல்லை எவ்வளோ வாங்குகிறோம், என்ன செலவாகுன்னு தெரிய வேண்டாமா அப்படின்னு ஒன்று தட்டி விடுவாங்க. இல்லைங்க இதெல்லாமா கணக்கு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு குடும்ப தலைவனுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொன்னால் அது விவாத பொருளாகும். நம்மளுடைய குழந்தை தானே அப்படின்னு. ஆனாலும் அது பிரச்சனை தானே. இதுக்கு அவன் வந்து உழைக்கணும், அதுக்கு அவன் கூடுதலாக கொண்டு வரணும். தன்னுடைய குழந்தை அது நல்லா வாழணும். நம்முடைய குழந்தை அது மகனாவோ மகளோ, மகனாக இருந்தால் ராஜகுமாரன் இருக்கணும், மகளாக இருந்தால் ராஜகுமாரியாக இருக்கணும். நம்ம வந்து பிரின்சஸ் மாதிரி கொண்டு வரணும், நம்ம வந்து பிரின்ஸ் மாதிரி கொண்டு வரணும். இப்படி தானே ஆசைப்படுவோம். இப்படியெல்லாம் ஆசைப்பட்டு கொண்டு வருவதற்கு ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த தந்தையும் எவ்வளோ கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி ஏதாவது நீ அண்டர்கோ பண்ணியிருக்கியா?
நீ தீண்டாமை வரைக்கும்லாம் போக வேண்டாம்பா, அது ரொம்ப கடைநிலை. சரியா? அந்த வரைக்கும் நீ போக வேண்டாம். நீ ஒரு நடுத்தர குடும்பம் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையா நீ சந்திச்சிருப்பியா உன் வாழ்க்கையில? சந்திச்சிருக்க மாட்டேன். இப்போ இன்னொரு விஷயம் 50 ஆண்டுகள் அரசியல் இருக்கேன்னு சொல்றல, இந்த 50 ஆண்டுகள் அரசியல் நீ இருந்தது உங்க அப்பா என்பவருடைய நிழல் இருந்ததுனால. சரியா? உனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. தலைவருடைய மகன் யாருங்க கேள்வி கேட்பாங்க? ஒரு கட்சியுடைய தலைவருடைய மகன் யார் கேள்வி கேட்பாங்க? எவ்ரிதிங் வாஸ் ஈஸி ஃபார் யூ. அதை தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. சரிப்பா, நான் தமிழ்ந்து வந்தேன், ஊர்ந்து வந்தேன், இப்படி வந்தேன், அப்படி வந்தேன்னு சொல்றது, நான் வந்துட்டேன்ல. நீ எப்படி வந்த? உங்க அப்பான்ற அடையாளம் தவிர்த்து உனக்கு என்னப்பா இருக்கு? நீ கஷ்டப்பட்டிருப்பியா? இல்லை உன் குடும்பத்தை காப்பாற்றணுன்ற பிரச்சனை உனக்கு இருந்ததா? வீட்டு வாடகை கட்டணுன்ற பிரச்சனை உனக்கு இருந்ததா? எதுவுமே கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே நீ ஒரு சொகுசு வாழ்க்கையில் அல்லது ஒரு சொகுசு பின்னணியில் இருந்து வந்து விட்டாய். சரியா? உங்க அப்பா வேணா கஷ்டப்பட்டிருக்கலாம், நீ என்ன? நீ யாரு? அப்போ இப்படியான ஒரு பின்னணியில வந்த ஒரு நபர் அவர் ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வார் என்றால் எப்படி புரிந்து கொள்வார்? அவரால் எப்படிங்க புரிந்து கொள்ள முடியும்? முடியாது. திருச்சி சிவா அவர்கள் சொல்லியிருக்காங்க, காமராஜர் சாகும் பொழுது கருணாநிதி அவர்களுடைய கையை பிடிச்சு நீ தான் இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? ஏன்னா இப்போ பரவலா பேசப்பட்டு இருக்கு, எல்லாருமே இதுதான் உண்மை அப்படிதான் சொல்லியிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி. ஒரு மனுஷன் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா காமராஜர் கருணாநிதி கையை பிடித்து கொண்டிருப்பார் அப்படின்றதே தப்பு. சரியா? ஏன்னா அவர் கடைசியாக அவர் பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் அதுவாது பொதுமக்களுக்கு போய் சேரட்டும். கருணாநிதி கையை பிடிச்சா அதுக்கப்புறம் கருணாநிதி தன்னுடைய பாக்கெட்டில் கையை விடுவார் அப்படின்றது அவருக்கு தெரியாமையா போகும் தான் இறந்ததுக்கப்புறம். சரியா? காமராஜர் நெத்திக்காசை கூட பிடிங்கிட்டு போயிருப்பார் கருணாநிதி. அப்படிப்பட்ட நபர் தான் கருணாநிதி. அதனால அது கண்டிப்பாக அது பொய். செத்தவர்களை சாட்சிக்கு அழைப்பது என்பதே திமுகவுடைய வேலை, முழு நேர வேலை. ஆனால் அவர் சொன்ன முழு கண்டெக்ஸ்ட் நான் வரேன், ஒன்று ஒன்றா வரேன். காமராஜர் என்ன சொல்லியிருப்பார் என்றால், நீதான்ப்பா நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்க மாட்டார். நீதான்ப்பா நாடார் சமூகத்தைச் சேர்ந்த பெண்மணியை நீதான்ப்பா காப்பாற்றணும், கைவிட்டுறாத, மகளின் தாயார்னு சொல்லி ஏமாத்திராத அப்படின்னு ராஜாத்தி அம்மாள் அவர்களே குறிப்பிட்டு சொல்லியிருப்பார். சரி, அப்படியே சொல்லியிருந்தாலும் இது ஒரு பக்கம் வச்சுப்போம். அடுத்தது வருவோம். அடுத்தது என்ன சொல்கிறாரு தெரியுமா? காமராஜர் திருப்பதிக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தாராம். திருப்பதிக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்த பொழுது அங்கே இந்த கருணாநிதிக்கு தகவல் வந்து விட்டுதான், காமராஜர் திருப்பதிக்கு செல்கிறார், எமர்ஜென்சி காலத்தில் எல்லோரையும் கைது செய்கிறார்கள். எல்லோரையும் கைது செய்யும் பொழுது காமராஜரை எப்படியும் கைது செய்யாமல் தடுத்தது கருணாநிதியாம். உன் பையனையே உன்னால் தடுக்க முடியல, கைது செய்யப்பட்டிருக்க. நீ காமராஜரை காப்பாற்றிடுவியா? அதாவது காமராஜரை கருணாநிதி எப்படிலாம் கட்டமைக்கிறாங்க பாருங்க. காமராஜரை கருணாநிதி காப்பாற்றினாராம். சரியா? அவர் என்ன சொன்னார்? நீ எல்லாம் உட்காந்ததுக்கப்புறம் அந்த சீட்டுக்கு நான் ஆசைப்படுவேன்னா, நீ எல்லாம் முதலமைச்சராக உட்காந்ததுக்கப்புறம், கேவலம் நீ எல்லாம் முதலமைச்சராக உட்காந்ததுக்கப்புறம் நான் எல்லாம் அந்த சீட்டுக்கு ஆசைப்படுவேனான்னு சொன்னவர் அவரை இவர் காப்பாற்றுறாராம். சரியா? இவர் உடனே ஃபோன் போட்டு, காமராஜர் அவர்களே நீங்கள் வெளியே செல்லக்கூடாது அப்படின்னாராம். நீ யார் கட்டளை போடுறதுக்கு அப்படின்னாராம். அந்த ஒரு விஷயத்தை வேணாலும் நான் ஒத்துக்கிறேன், அது ஒரு உண்மை. நீ யார்? யார் நீ? சத்யராஜ் கேட்பாப்புல அந்த என்ன அந்த படத்தில் பூவாரி அப்படின்னு, அது மாதிரி யார் நீ அப்படின்னு, அது மாதிரி. சரி, அதுக்கப்புறம் இல்லை, நான் முதலமைச்சராக சொல்கிறேன், நீங்கள் செல்லக்கூடாது அப்படின்னாராம். சரி, அதுக்கு உடனே காமராஜர் ஓகே நான் போகாமல் இருக்கிறேன் அப்படின்ட்டாராம். ஏன்னா இன்னொரு அமைச்சர் கூப்பிட்டு சொன்னாராம், நீங்கள் ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் கைது செய்யப்படக்கூடாது என்பதனால தான் அவர் அதை சொல்கிறார்னு. அதனால் கைதுக்கு பயந்து காமராஜர் திருப்பதிக்கு செல்லாமல் சென்னையிலேயே இருந்து விட்டாராம். சொல்கிறது யார்? லேடி கான்ஸ்டபிள் கிட்ட நான் பாத்ரூமுக்கு போகணும் இன்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு மாறன் ஃபோன் பண்ணிவிட்டு வெளியே வர மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் கதவை உடச்சு வந்துடுவாங்களேன்றதுக்காக வெளியே வந்துட்டு ஐயோ கொள்றாங்களேன்னு கத்தின ஒரு பார்ட்டி காமராஜரை கைது செய்யாமல் பாதுகாக்கிறாராம். யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துறீங்க? இவர்களுடைய வேலையே இதுதான். முரசொலியில் போயிட்டு காமராஜரை எப்படி எல்லாம் இவர்கள் சித்தரித்திருக்கிறார்கள் அப்படின்றதை எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு மோசமாக சித்தரித்திருக்கிறார்கள். காமராஜரை ஒரு பெண்மணி போல, அதுவும் ஒரு பிச்சை எடுக்கின்ற பெண்மணி போல, காமராஜரை ஒரு ராட்சசி போல,
என்ன இப்படியெல்லாம் இவர்கள் வந்து சித்தரித்திருக்கிறார்கள் முரசொலியில். இதெல்லாம் அப்படியே இருக்கிறது, உள்ளபடியே இருக்கிறது. தட்ஸ் யூஷுவல் திங் ஃபார் டிஎம்கே. அப்புறம் அதையெல்லாம் பண்ணிட்டு காமராஜரை தன் கையை பிடித்து கொண்டு சொன்னாராம். எப்படிலாம் புழுகு, இந்த புழுகு அப்படியே கண்டினியூ ஆகுது. எப்படி வைகோ பாருங்க, அதே கருணாநிதி என் கையை பிடித்து கொண்டு சொன்னார். ஸ்டாலினுடன் தான் எப்படி கோமாள கருணாநிதி உங்க அதில் மட்டும் சொன்னார? யாரை ஏமாத்துற நீ? எனக்கு தெரிந்து வைரவன் அவருடைய தனிச் செயலாளராக இருந்தார், உதவியாளராக இருந்தார். செயலாளர் கூட கிடையாது, உதவியாளராக இருந்தார். வைரவன் அவர்களுடைய அந்த பதிவுப்படி கடைசியாக கருணாநிதி சந்தித்ததாக கிடையாது. அவர் ஒரு தொலைபேசியிலே யாரோடையும் பேசினார், பேசிவிட்டு வந்தார், வந்து உறங்கி விட்டார். அதுவும் இங்கே டெல்லியிலேருந்து கால் வந்தது, பேசினார், பேசிட்டு வந்து நான் கொஞ்சம் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ உறக்கத்திலேயே அவருடைய உயிர் பிரிந்து விட்டது. இதுதான் பதிவு செய்யப்பட்ட உண்மை. இங்கே ஏன் கருணாநிதி வந்தார்? கருணாநிதி கையை பிடிச்சின்னு அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே இறந்து போகிறதுக்கு இது என்ன சினிமாவா? யாரை ஏமாத்துறீங்க நீ? விட்டால் இவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், என்னை திமுகவில் சேர்த்துக்கொள் என்று காமராஜர் கேட்டார் என்றும் இவர்கள் அடித்து விடுவார்கள். காசா பணமா அடிச்சு விடு. ஓகே ஓகே சார், வில் கண்டினியூஸ் பிகாஸ் அது வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு திமுகவில். இன்னும் பல சர்ச்சைகளை வந்து அவங்க கொண்டு வராங்க போல. அண்ட் இதே மாதிரி இன்னும் ஒரு காணொலியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.